நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சங்கட ஹர சதுர்த்தி, சங்கடங்கள் தீரும் நாள். அதுலேயும் சுக்கிரவாரம் கலந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் இதை எளிமையாக கொண்டாடலாம். ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் கோவிலுக்கு போய் தீபம் போடுங்க அப்படிங்கிறத விட வீட்டிலையே உங்கள் காமாட்சி அம்மன் விளக்குலேயே நெய் ஊற்றி தீபம் போடுங்க. அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா வாழை நார் இருக்குது இல்லைங்களா, அந்த வாழை நார் நல்லா திரிச்சிட்டு நல்ல நெய்யில் தோய்ச்சி அந்த வாழை நாரில் தீபமாக போடுங்க. இந்த நெய்க்கும் வாழை நாருக்கும், இந்த சங்கடஹர சதுர்த்திக்கும், இந்த சுக்கிரவாரத்துக்கும், இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம், அதை தான் பேச போகிறோம். இந்த வீடு அப்படிங்கிறது அமையிறது ரொம்ப கஷ்டம். அது அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதை விட சொர்க்கம் உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை. இதை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். முதல்ல விநாயகரை வழிபட்டு இந்த சொர்க்க வீட்டை பேசுவோம், அமைப்போம். மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க, மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க, மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க, மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க, கணபதியே வருவாய். ஏழு சுரங்களில் நான் இசை பாட, எங்குமே இன்பம் பொங்கியே ஓட, ஏழு சுரங்களில் நான் இசை பாட, எங்குமே இன்பம் பொங்கியே ஓட, தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட, தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட, தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட, கணபதியே வருவாய். தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க, தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க, தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க, தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க, ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க, உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க, கணபதியே வருவாய், அருள்வாய், கணபதியே வருவாய்.
ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறதுங்கிறது அவ்வளவு லேசுப்பட்ட வேலை இல்லை. நியூமராலஜி சரி வரணும், வாஸ்து சரி வரணும், கிரகம் ஒத்து வரணும், அந்த வீட்டில் எதிர் வீடு, பக்கத்து வீடு, அந்த விருட்சங்கள் இதெல்லாம் ஒத்து வரணும், சந்து குத்து இல்லாமல் இருக்கணும், இதையெல்லாம் பார்த்து டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்கணும். இதையெல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் வாங்குகிற வீடு ஒரு தலைமுறையோடு முடிஞ்சு போகுது. அந்த காலத்தில் நமக்கு மூதாதையர்கள் சொத்து அப்படின்னு தாத்தா முத்தாத்தா இவங்க கொடுத்த அந்த வீடு வாசல் இன்னும் கூட எனக்கு கிராமத்தில் இருக்குது சார், ஆனால் அங்கே போய் என்னால் சேர்ந்து வாழ முடியல சார், என்னுடைய வாழ்க்கை முறை மாறி போச்சு, நான் இந்த பக்கம் வெளியே வந்துட்டேன். அடுத்த ஜெனரேஷன் என்ன சொல்ல போகிறாங்க தெரியுமா? நாடு விட்டு நாங்கள் மாறிட்டோம் சார், எங்கள் அப்பாவது சென்னைக்கு வந்தார், நான் அமெரிக்காவுக்கு வந்துட்டேன். அப்போ நாடு விட்டு நாடு போகும்போது இந்த சொத்தெல்லாம் என்ன பண்ணுறது? பூர்வீக சொத்து. இதை எல்லாத்த விட இப்போ இருக்கிறவங்களே அந்த சொத்தில் சந்தோஷமாக வாழ முடியலையே, அது ஏன்? பார்ப்போம். கந்தனுக்கு பிடித்தது திருப்புகழ்தான், கந்தனுக்கு பிடித்தது திருப்புகழ்தான், அந்த கண்ணனும் விரும்பியது திருப்பாவைதான். கந்தனுக்கு பிடித்தது திருப்புகழ்தான், அந்த கண்ணனும் விரும்பியது திருப்பாவைதான். திருப்புகழ் மலர்ந்தது திருவண்ணாமலையிலே, திருப்புகழ் மலர்ந்தது திருவண்ணாமலையிலே, திருப்பாவை புலர்ந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே, திருப்பாவை புலர்ந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே, ஸ்ரீவில்லிபுத்தூரிலே. கந்தனுக்கு பிடித்தது திருப்புகழ்தான், அந்த கண்ணனும் விரும்பியது திருப்பாவைதான். சைவ மதத்தில் பிறந்தவன் சரவணன் தானே, வைணவத்தை தன்னுள் வைத்தான் கண்ணபிரானே. சைவ மதத்தில் பிறந்தவன் சரவணன் தானே, வைணவத்தை தன்னுள் வைத்தான் கண்ணபிரானே. சைவமும் வைணவமும் ஒன்றென சொல்வதற்கு, சைவமும் வைணவமும் ஒன்றென சொல்வதற்கு சான்றாய் இணைந்தார்கள் அழகர் மலையிலே, சான்றாய் இணைந்தார்கள் அழகர் மலையிலே. கந்தனுக்கு பிடித்தது திருப்புகழ்தான், அந்த கண்ணனும் விரும்பியது திருப்பாவைதான். மதங்களில் வேறுபாடுகள் இல்லை, மனித மனங்களில் ஆட்டி படைக்கும் பெரும் தொல்லை. மதங்களில் வேறுபாடுகள் இல்லை, மனித மனங்களில் ஆட்டி படைக்கும் பெரும் தொல்லை. இனி வரும் சங்கதிகள் ஏற்காது இந்த சொல்லை, இனி வரும் சங்கதிகள் ஏற்காது இந்த சொல்லை. எண்ணி பார்த்தால் அதிலே வேதம் எதுவும் இல்லை, எண்ணி பார்த்தால் அதிலே வேதம் எதுவும் இல்லை. கந்தனுக்கு பிடித்தது திருப்புகழ்தான், அந்த கண்ணனும் விரும்பியது திருப்பாவைதான். புறமகளை மணந்தான் திருமுருகன் இடையர், குலத்தினிலே வளர்ந்தான் திருமாலும். புறமகளை மணந்தான் திருமுருகன் இடையர், குலத்தினிலே வளர்ந்தான் திருமாலும். எம்மதமும் சம்மதமே என்றுதான் எடுத்துச் சொல்ல, எம்மதமும் சம்மதமே என்றுதான் எடுத்துச் சொல்ல,
இவ்விதமே வாழ்ந்திட வேண்டும் என்று மனதில் கொள்ள, இவ்விதமே வாழ்ந்திட வேண்டும் என்று மனதில் கொள்ள, கந்தனுக்கு பிடித்தது திருப்புகழ்தான், அந்த கண்ணனும் விரும்பியது திருப்பாவைதான். திருப்புகழ் மலர்ந்தது திருவண்ணாமலையிலே, திருப்பாவை புலர்ந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே, ஸ்ரீவில்லிபுத்தூரிலே. கந்தனுக்கு பிடித்தது திருப்புகழ்தான். பூர்வீக சொத்துல நம்ம குழந்தைங்க, நம்ம சந்ததிங்க இவங்கெல்லாம் சேர்ந்து வாழறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். இதை எல்லாத்த விட தாத்தா பாட்டி சொத்தில் நம்ம இருக்கிற மாதிரியே நம்ம வாங்கின சொத்தில் நம்ம பேர பிள்ளைங்க, கொள்ளு பேரன், எள்ளு பேரன், நம்ம சந்ததியே வாழுமா அப்படின்றத கொஞ்சம் சிந்திக்கணும். அன்னைக்கு பார்த்து பார்த்து செஞ்சாங்களே, அதையெல்லாம் இன்றைக்கி நம்ம செய்யலையே. அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்போது நிறைய பேர் நீங்கள் ஒரு காரணம் சொல்லலாம். சாஸ்திர ரீதியாக வாழ்க்கை முறை மாறிப்போச்சு சார், நாங்கள் வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில், வெளி ஊரில் போய் நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு கூட வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சாங்க இல்லைங்களா? காரைக்குடியில் இருந்து எத்தனை பேர் பர்மாவில் போய், வெளிநாட்டில் போய், வெளி மாநிலத்தில், ஊரில் போய் எவ்வளவு பணம் செல்வம் எல்லாம் கட்டினத்தார் இல்லையா? அப்படியெல்லாம் செல்வம் சேர்க்கலையா? நவகோட்டிக்கு அதிபதியாக அவர்களெல்லாம் இல்லையா? அப்போ நம்ம மாத்திரம் என்ன? அங்கே தான் கொஞ்சம் யோசிக்கணும். அது என்ன அப்படிங்கிறத இந்த பாட்டுக்கு பிறகு பேசுவோம். கருணை வடிவானவளே கருங்குவித்தோம் அம்மா, கவலையெல்லாம் தீர்த்து ஆளும் கருமாரி அம்மா. கருணை வடிவானவளே கருங்குவித்தோம் அம்மா, கவலையெல்லாம் தீர்த்து ஆளும் கருமாரி அம்மா. அருள்மொழியும் ஆயிரம் கண்ணுடைய தாயே, குந்தன் அடிமைகளை காத்தருளாய் அனுதினமும் நீயே. கருணை வடிவானவளே கரங்குவித்தோம் அம்மா, கவலையெல்லாம் தீர்த்து ஆளும் கருமாரி அம்மா. பிழைகள் எல்லாம் பொறுத்தாள வேண்டும் உந்தன் பொன்னடியை வணங்குகின்றோம். மகிமை பல செய்து வரும் மகாசக்தி அன்னை இந்த மகிதலத்தில் அவதரித்தாள் என்ற வார்த்தை உண்மை. கருணை வடிவானவளே கரங்குவித்தோம் அம்மா, கவலையெல்லாம் தீர்த்து ஆளும் கருமாரி அம்மா. தேசமெல்லாம் போற்றி வரும் தேவி எங்கள் மாறி அம்மா ஈஸ்வரியே, இன்பம் எல்லாம் தந்தருள்வாய் கருமாறி. மாசுகளை நீக்கிடுவாய் மங்கள குணநாரி, மனித குல தெய்வமாய் விளங்கும் உபகாரி. மனித குல தெய்வமாய் விளங்கும் உபகாரி. கருணை வடிவானவளே கரங்குவித்தோம் அம்மா, கவலையெல்லாம் தீர்த்து ஆளும் கருமாரி அம்மா. எங்கள் கருமாரி அம்மா, எங்கள் கருமாரி அம்மா. ஒரு நிலத்தினுடைய தன்மை, அந்த மண்ணோட ஆராய்ச்சி, பஞ்சபூதங்களினுடைய தத்துவம், அந்த நிலம் எந்த பஞ்சபூதத்தினுடைய தத்துவமாக இருக்குது, என்னுடைய இல்லத்தரசிக்கு அந்த பஞ்சபூதங்கள் ஒத்து வருமா, வாஸ்து சரிப்பட்டு வருமா, இதை எல்லாத்த விட இந்த இடம் என்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் இவர்களோட இந்த குலமே தழைக்குமா, என்னுடைய குலம் இந்த வீட்டில் வாழுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து பூமி பூஜை செய்து இறைவனை ஆவாகனம் பண்ணி லக்ஷ்மி கடாட்சத்தோட எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம பக்கத்தில் போய் மரம் வாங்கி செய்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். பர்மாவில் இருந்து தேக்கு மரம் கொண்டு வந்து
அதையெல்லாம் சிற்ப வேலை செஞ்சு கலர் கலராக கண்ணாடி போட்டு அவங்க யாருக்காக செஞ்சாங்க சார்? நான் இருக்க போகிறது இன்னும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ சார். ஆனால் எனக்கு பிறகு என்னுடைய சந்ததிகள் இதையெல்லாம் அனுபவிக்கணும். எங்கள் தாத்தா பர்மாவிலேருந்து கொண்டு வந்தாருங்க அப்படின்னு பேரும் புகழும் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ரத்தையாக செஞ்சாங்களே, அந்த ஸ்ரத்தையில் கொஞ்சமாவது நமக்கு இருக்கா? இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க. கண்ணபுரம் செல்வேன், கவலை எல்லாம் மறப்பேன். கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன். திரு கண்ணபுரம் செல்வேன், கவலை எல்லாம் மறப்பேன். கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன். திரு கண்ணபுரம் செல்வேன், கவலை எல்லாம் மறப்பேன். வண்ண வடிவழகை கண் குளிர காண்பேன். வண்ண வடிவழகை கண் குளிர காண்பேன். எண்ணமெல்லாம் அவனின் இணையடியே என்பேன். எண்ணமெல்லாம் அவனின் இணையடியே என்பேன். கண்ணபுரம் செல்வேன், கவலை எல்லாம் மறப்பேன். நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன். நிமிர்ந்த கோபுரத்தை கண்டு கைகள் குவிப்பேன். நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன். நிமிர்ந்த கோபுரத்தை கண்டு கைகள் குவிப்பேன். உத்பலாபதக விமானத்தையே நினைப்பேன். உத்பலாபதக விமானத்தையே நினைப்பேன். உள்ளத்தில் அள்ளி வைத்தே உவகையிலே திளைப்பேன். உள்ளத்தில் அள்ளி வைத்தே உவகையிலே திளைப்பேன். கண்ணபுரம் செல்வேன், கவலை எல்லாம் மறப்பேன். கருட மண்டபத்தை கடந்து தொடர்ந்திடுவேன். கண்ணாடி சேவை கண்டு கண்கள் கசிந்திடுவேன். பெருமான் சந்நிதி முன் பித்தாகி நின்றிடுவேன். பெருமான் சந்நிதி முன் பித்தாகி நின்றிடுவேன். பிறவி பிணி அறுத்து உலகை வென்றிடுவேன். கண்ணபுரம் செல்வேன், கவலை எல்லாம் மறப்பேன். எட்டெழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்ற எட்டெழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன். என்னை தெரிகிறதா என்றே கேட்டிடுவேன். கட்டி அணைத்தனக்கு கை கொடுப்பான் கண்ணு. கட்டி அணைத்தனக்கு கை கொடுப்பான் கண்ணு. கற்பூரம் மணக்கின்ற கால் பிடித்தே உய்வேன். கண்ணபுரம் செல்வேன், கவலை எல்லாம் மறப்பேன். கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன். கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன். தூக்கணாம் குருவிக்கூடு. ஒரு சின்ன குருவிங்க. பகுத்தறிவு இருக்கா? எத்தனை அறிவு உண்டு? இரவில் எப்படி வாழணும், பகலில் எப்படி வாழணும், இருட்டா போச்சுன்னா உள்ள வெளிச்சத்துக்கு எப்படி இருக்கணும்,
கிழக்கு முகமாக வாசப்படி எப்படி எல்லாம் சூரிய உதயத்திற்கு அது மாறணும், இரவில் அது எப்படி இருக்கணும், குளிரில் அது எப்படி வெதப்பாக கதகதப்பாக இருக்கணும், தன்னுடைய குட்டிகளோடு வாழும்போது அந்த குருவி கூடு எப்படி எக்ஸ்பேன்ஷன் ஆகணும். எல்லாத்த விட இந்த மரத்தில் நான் கூடு கட்டினா எத்தனை வருஷம் இந்த கூடு இங்கே இருக்கும், இந்த மரத்தில் இந்த கிளையில் இப்படி கட்டினா அது எத்தனை மாதங்கள் வரும், எதிர்காலத்தில் வரப்போகிற சீதோஷ்ணத்தை வச்சு எவ்வளோ அழகாக கூடு கட்டியிருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். 2 கைகள் இருக்குது, 2 கால்கள் இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது, எல்லாம் இருந்தும் நாம் தனி மனிதனாக ஒருத்தனாக ஒரு வீடு கட்ட முடியல. ஆனால் அந்த சின்ன குருவி எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த வீடு கட்டுது அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? எல்லாத்துக்குமே அந்த இறைவன் தான் காரணம். அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். நடுவில் மனிதன் வாழுகிறான், நடுவில் மனிதன் வாழுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். மனம் போல் மாங்கல்யம் என்பார், தன் மனமே சகலமும் என்பார். மனம் போல் மாங்கல்யம் என்பார், தன் மனமே சகலமும் என்பார். தெரிந்தும் குணத்தை இழக்கின்றான், தெரிந்தும் குணத்தை இழக்கின்றான். இதயம் குலைந்து தவிக்கின்றான். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். அடிக்கும் அவன் கை அணைக்கும், புவி அனைத்தும் தலைவன் இயக்கம். அடிக்கும் அவன் கை அணைக்கும், புவி அனைத்தும் தலைவன் இயக்கம். தலைவன் அணைத்தால் சிரிக்கின்றான், தலைவன் அணைத்தால் சிரிக்கின்றான். தன்னை அடித்தால் பழிக்கின்றான். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். கற்றது கைமண் அளவு, கரை கண்டவர் இங்கே குறைவு. கற்றது கைமண் அளவு, கரை கண்டவர் இங்கே குறைவு. கண்டு அறிந்தவன் ஓர் தலைவன், கண்டு அறிந்தவன் ஓர் தலைவன். யாவும் அருள்வான் நம் இறைவன். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். நடுவில் மனிதன் வாழுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான். இறைவா 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 இறைவா. இப்போ நம்ம வீடு கட்டும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம்? சார் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கா சார்? முதல் கேள்வி. பக்கத்தில் ஸ்கூல் இருக்கா சார்? என்னுடைய ஆஃபீஸ்க்கு ரொம்ப பக்கமாக சார் அப்படின்னு பார்க்குறோம். தண்ணி இருக்கா? ஆரோக்கியமாக வாழ முடியுமா?
காற்று வசதி இருக்கா, ரொம்ப தெளிவான வெளிச்சம் இருக்கா, இதை பற்றியெல்லாம் அந்த பஞ்சபூதங்களை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. ப்ராக்டிக்கலாக வாழறது எப்படின்னு நம்ம யோசிக்கிறோமே ஒழிய ஆரோக்கியமாக வாழ்வது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதனால தான் ஒரு பட்டுப்புடவை வாங்குகிற மாதிரி, ஒரு நகைகள் வாங்குகிற மாதிரி ஏதோ இந்த நிலங்களையும் வீடுகளையும் நம்ம வாங்கி போடுறோம். ஆனால் ஒரு குலத்துக்காக, நம்ம குலமே தழைக்கணுங்கிறதுக்காக அந்த சொத்துக்களை நம்ம பார்த்து வாங்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு நிழல் தங்குவதற்கு வேடோடு நம்ம நினைக்கிறோமே ஒழிய இது நம்ம குடும்பத்தையே காக்கக்கூடிய ஒரு சொர்க்க பூமியை நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிற அந்த பொறுப்பு நமக்கு இல்லை. அந்த பொறுப்பு மட்டும் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? விளக்கேற்றி பொங்கலிட்டு வேண்டுதலை கூறுங்கள். வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோவிலுக்கு வாருங்கள், விளக்கேற்றி பொங்கலிட்டு வேண்டுதலை கூறுங்கள். எல்லாருக்கும் எல்லாமும் உண்டாகும், என்னாலும் நம் வாழ்வு நன்றாகும். எல்லாருக்கும் எல்லாமும் உண்டாகும், என்னாலும் நம் வாழ்வு நன்றாகும். வேப்பிலையின் மணம் பரவும் வேர்காட்டில் வாழ்பவள், வெண்ணீற்று மருந்தளிக்கும் சமயபுரத்தாயவள். வேப்பிலையின் மணம் பரவும் வேர்காட்டில் வாழ்பவள், வெண்ணீற்று மருந்தளிக்கும் சமயபுரத்தாயவள். கேட்ட போது கோடை மாற்றி மழை பொழியச் செய்பவள், காற்றில் கூட தீமை வந்தால் கண்ட செய்தில் கொய்பவள். பொன் போலே காப்பாளே பொன்னாத்தா, கண் பார்த்தால் போதாதோ கண்ணாத்தா. பொன் போலே காப்பாளே பொன்னாத்தா, கண் பார்த்தால் போதாதோ கண்ணாத்தா. கும்பிடுவார் மனம் குளிர பண்ணாரி வந்தவள், குறை தீர்த்து நலம் வளர்க்க காலங்காட்டில் நின்றவள். கும்பிடுவார் மனம் குளிர பண்ணாரி வந்தவள், குறை தீர்த்து நலம் வளர்க்க காலங்காட்டில் நின்றவள். கொடியை ஏற்றி கூழும் பார்க்கும் தொண்டர் முகம் காண்பவள், தீ மிதிக்கும் திருவிழாவில் நெருப்பில் நின்று காப்பவள். அம்மம்மா மாகாளி ஓங்காரி, அன்பாலே கொட்டாதோ பொன்மாரி. அம்மம்மா மாகாளி ஓங்காரி, அன்பாலே கொட்டாதோ பொன்மாரி. வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோவிலுக்கு வாருங்கள், விளக்கேற்றி பொங்கலிட்டு வேண்டுதலை கூறுங்கள். வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோவிலுக்கு வாருங்கள், விளக்கேற்றி பொங்கலிட்டு வேண்டுதலை கூறுங்கள். அம்மம்மா மாகாளி ஓங்காரி, அன்பாலே கொட்டாதோ பொன்மாரி. அம்மம்மா மாகாளி ஓங்காரி, அன்பாலே கொட்டாதோ பொன்மாரி. குருவிக்கூட்டில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஆட்கள் வந்து பிரித்து அதை மேய்ஞ்சிடுவாங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை, அந்த ஒரு சின்ன குச்சி ஒன்று இருக்குது, அதை வச்சுக்கிட்டே அது வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்கு. அந்த மாதிரி தான் பிரம்மஸ்தானம், ஈசான்யம், தலைவாசல், இந்த 3 இடத்துல சங்கு ஸ்தாபனம் பண்ணி அந்த வீட்டை வந்து நம்ம பூமி பூஜை செஞ்சு வழிபட்டோம்னா அற்புதமாக வாழலாம். அதற்காக தான் இந்த உலகத்தில் இவ்வளவு கோயில்கள். மதுரையில் பார்த்தீங்கன்னா இன்மையில் நன்மை தருவார் கோவில், அப்படிப்பட்ட அந்த கோவிலில் செங்கல் மணல் இதெல்லாம் வச்சு வழிபட்டு நீங்கள் அந்த பூமி பூஜை செய்யும்போது ஆரோக்கியமாக மட்டும் இல்லை,
ஆனந்தமாக மட்டும் இல்லை, உங்கள் குலமே அந்த வீட்டில் வாழலான்னா ஏன் பூமி பூஜை செய்யக்கூடாது? சிந்தித்து பாருங்கள், முடிவு உங்கள் கையில். स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं सम्प्राप्ते सन्निधि काले नहीं क्षति करने डुक करने जगेहि धनाधं कृष्णा मूढ जगेहि धनाधं कृष्णा पुरुषपूति मनसि वितृष्णा पुरुषपूति मनसि वितृष्णा यल्लभसे कर्म यावतीतो आर्जन शक्तः परिवारोदयतः पश्चाजीवति पश्चाजीवति पृच्छति हरति निमेषात् यौवनगर्वं हरति निमेषात् कालसर्वं मायामयमिदम् अखिलं हित्वा मायामयमिदम् अखिलं हित्वा प्रविश विदित्वा ब्रह्मपदं विदित्वा भज गोविन्दं भज वन्दिरतरु मूलदेवातः शय्याभूतिल अजनुवासः वन्दिरतरु मूलदेवातः शय्याभूतिल अजनुवासः सर्व
भगवद्गीता किञ्चिदधीता भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजलं कणिका पीता भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजलं कणिका पीता सकृदपि मुरारी तमचा सकृदपिये तमचा प्रियते श्यामेन चर्चा क्रियते भजगो 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 पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरशयनं पुनरपि जननी जठरशयनं इह संसारे बहुतो संसार बहुत कृपया बारे आगे मुरारे कृपया बारे आगे मुरारे भज गोविंदम गोविंदम उड़ाते सकस्वं ध्येयं श्रीपति रूपमजस्वं ध्येयं गीता नाम सहस्रं ध्येयं श्रीपति रूपमजस्वं ध्येयं सज्जन संगे चित्तं ध्येयं सज्जन संगे भावयनित्यं नास्ति तदा सुख लेश सत्यम् अर्थमनर्थं भावयनित्यं नास्ति तदा सुख लेश सत्यम् पुत्रादपि धनभाजं भीतिः पुत्रादपि धनभाजं भीतिः सर्वत्रैषा विहिता रीतिः सर्वत्रैषा विहिता रीतिः भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते गुरुचरणाम्बुज निर्भर भक्तः संसार रचिरा भवमुक्तः गुरुचरणाम्बुज निर्भर भक्तः संसार रचिरा भवमुक्तः सेन्द्रियमानस नियमदेवं
हृदयस्थं देवं रक्षसे निज हृदयस्थं देवं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते கிரக ஆரம்பம், கிரக பிரவேசம், இதையெல்லாம் பூசூக்தம் சொல்லி எப்படிப்பட்ட பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் செஞ்சால் இட சுத்தி ஏற்பட்டு சந்தோஷமாக வாழலாம். நீங்கள் வேணா அமெரிக்கா போகலாம், லண்டன் போகலாம், கனடா போகலாம், ஆனால் உங்கள் சொத்தில் இங்கே குழந்தைகள் பாரம்பரியமாக வாழலாம்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.